நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். நம்மளுடைய முன்னோர்கள் ரொம்பவே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, தினசரி தங்களுடைய உணவுப் பொருட்களா இயற்கையாக விளைஞ்ச பொருட்களை தான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆனா இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே அந்த மாதிரி இயற்கையாக விளைஞ்ச பொருட்களை தினசரி நம்மளுடைய உணவுல சேர்த்துக்கிறோமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லைங்க. அப்படிப்பட்ட உணவுகளை எப்படி ஆரோக்கியமானதா மட்டும் இல்லாம சுவையானதாகவும் நம்ம மாத்திக்கலாம் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய நிகழ்ச்சி தான் நம்மளுடைய உணவே அமிர்தம் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்மளுடைய உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில கருணை கிழங்கோட மருத்துவ குணங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்றதுக்காக சித்த மருத்துவர் அருண் காத்துக்கிட்டு இருக்காரு. அவரை தொடர்ந்து கருணை கிழங்கு மசாலா செஞ்சு காமிக்க போறாங்க ஐஸ்வர்யா ராகவ். வணக்கம். உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய உணவுப் பொருள் கருணைக்கிழங்கு. பொதுவாக கிழங்கு வகைகளில் நம்ம சாப்பிடக்கூடிய கிழங்கு வகை அப்படின்னு சித்தர்கள் குறிப்பிட்டிருக்கிறது கருணைக்கிழங்கு தான். மண்பறவு கிழங்குகளில் கருணை அன்றி புசியோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நோய் வராமல் இருக்கணும்னா கருணைக்கிழங்கை தவிர மற்ற எந்த கிழங்கையுமே எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பு காணப்படும். அதாவது மற்ற எல்லா கிழங்கு வகைகள்லையுமே இனிப்பு சத்து நிறைந்தவை, மாவு சத்து நிறைந்தவை. அதனால் பல்வேறு வகையான நோய்கள் வரலாம். பரம்பரை நோயான சர்க்கரை வியாதி வர்றது கூட இந்த மாதிரியான மாவு பொருட்கள் அதிகமாக எடுக்கிறது ஒரு காரணமாக இருக்கும். சர்க்கரை வியாதினால் அவதிப்படுறவங்களும் இந்த கிழங்கு வகைகள் எடுக்காதீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அதில் இருக்கிறது முழுக்க ஸ்டார்ச்னு சொல்லக்கூடிய கார்போஹைட்ரேட் தான். அதை சாப்பிடும்போது கண்டிப்பாக குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருக்கும். கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறத எல்லா கிழங்கு வகைகளையுமே குறிப்பிடுவாங்க. பட் கருணைக்கிழங்கு இதில் எப்படி வேறுபடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருணைக்கிழங்கோட சுவை அப்படின்னு பார்க்கும்போது கார்ப்பு சுவை. மற்ற எல்லா கிழங்குகளும் இனிப்பு சுவை உடையது. கருணைக்கிழங்கு மட்டும் கார்ப்பு சுவை உடையது. அந்த காரத்தன்மையினால தான் சர்க்கரை நோயாளர்கள் கூட எடுத்துக்கக்கூடிய ஒரு கிழங்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கருணைக்கிழங்கு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய அந்த காரமான சுவையானது உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் அளிக்க உள்ளது. அதனால் தாராளமாக அந்த கருணைக்கிழங்கு நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் உடல் மெலிந்து இருக்கிறவங்க உடல் தேரணும் அப்படின்னா வெந்தயத்தில் செய்யப்பட்ட தோசையும் கருணைக்கிழங்கில் செஞ்சப்பட்ட ஏதாவது ஒரு உணவையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்தோம்னா உடல் பூரிக்கும் அப்படின்னு தேரையர் சித்தர் குறிப்பிடுவார். அந்த மாதிரியான நற்பலங்களுடையதான் அந்த கருணைக்கிழங்கு. குடலில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நுண் உயிர்களை தேவையில்லாத உயிர்களை கொல்லக்கூடிய ஆற்றலும் இந்த கருணைக்கிழங்கு கொண்டு, குடல் புற்று வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றலும் இந்த கருணைக்கிழங்கு கொண்டு. இப்போ நான் சமீபத்தில் வரக்கூடிய ஆராய்ச்சிகள் எல்லாமே இந்த முடிவு நமக்கு தெரிவிச்சிருக்கு. இதை தான் அன்றைக்கே மண்பறவு கிழங்குகளில் கருணையன்றி புசியோம் அப்படிங்கிற ஒரு மருத்துவ சொற்றொடர் மூலமாக சித்தர்கள் குறிப்பிட்டிருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த கருணைக்கிழங்கில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. பொதுவாக சில பேர் இந்த கார்ப்பு சுவையில் தொண்டையில் போய் அரிக்கும் அப்படிங்கிறத கருத்து இந்த கருணைக்கிழங்கை சேர்க்காமல் இருப்பாங்க. பட் கொஞ்சம் புளி சேர்த்து சமைக்கும் போது அந்த கார்ப்பு தன்மையும் அகன்றடும். சாதாரணமாக எல்லாருக்கும், குழந்தைகள் உட்பட எல்லாருக்கும் எடுக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்கும். இதை சாப்பிடும்போது ஜீரணமும் ஜீரண சுரப்பிகளும் இயல்பாக சுரந்து ஜீரணத்தை தூண்டக்கூடிய ஒரு சத்தும் இருக்கும். உடலுக்கு தேவையான அனைத்து ஆற்றலையும் தரக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். உடலுக்கு வலுவை கொடுக்கக்கூடிய பொருளாக இருக்கும். பொதுவாகவே கிழங்கு வகைகள் எல்லாமே உடல் வலுவை தரக்கூடியதாக இருக்கும். உடனடியாக உடல் வலுவை தரக்கூடிய சக்திகள் எல்லா கிழங்குகளையும் உண்டு. அதில் ரொம்ப உடலுக்கு நன்மை தரக்கூடிய வலுவை தரக்கூடிய ஒரு கிழங்கு அப்படின்னா கருணைக்கிழங்கு சொல்லலாம். இது உடம்பு மெலியணும்னு நினைக்கிறவங்க இந்த கருணைக்கிழங்கு சாப்பிடலாம். இப்போ மற்ற கிழங்குலாம் சாப்பிடும்போது உடல் கொஞ்சம் எடை அதிகரிக்கும், உடல் வலுவாகுங்கிற அதே சமயத்தில் உடல் பருமனும் ஆகும். பட் கருணைக்கிழங்கில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் உடல் எடை குறையிறதுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். தாராளமாக இந்த கருணைக்கிழங்கு அன்றாட உணவில் சேர்த்துட்டு வரும்போது அது உடலுக்கு நல்ல ஒரு வலுவையும் ஆற்றலையும் தரும், உடலை திடப்படுத்தும், அதே நேரத்தில் உடல் பருமன் அடையவிடாது. அந்த மாதிரியான ஒரு நன்மை நிறைந்த ஒரு பொருள் தான் இந்த கருணைக்கிழங்கு. இது எந்த வடிவத்திலையும் நம்ம எடுத்துக்கலாம். தனியாக ஒரு பொரியலோ இல்லை மசியலோ அந்த மாதிரி செய்யலாம். இல்லை குழம்புல போட்டு எடுத்துக்கும் போது தேவையான நல்ல சத்துக்களை உடலுக்கு தரக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். இப்பேற்பட்ட கருணைக்கிழங்கை வச்சு இன்றைக்கி ஐஸ்வர்யா என்ன செய்ய போகிறாங்கிறத பார்க்கலாம். அதற்கு பிறகு கருணைக்கிழங்கோட மற்ற பலன்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வணக்கம். இன்னைக்கு உணவை அமிர்தம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறது கருணைக்கிழங்கு. கருணைக்கிழங்கோட எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸையும் டாக்டர் அருண் சொன்னார். பொதுவாக கருணைக்கிழங்கில் நாம் பச்சை வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்து வச்சு கூட்டு பண்ணுவோம். சில பேர் கருணைக்கிழங்கில் ஃப்ரை பண்ணுவாங்க, அதாவது பொரியல் மாதிரி பண்ணுவாங்க. இன்றைக்கி நாம் கருணைக்கிழங்கில் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கருணைக்கிழங்கு மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: கருணைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், புளி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு, எண்ணெய். வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வாணலி காஞ்சதும் முதல்ல சோம்பு, அதுக்கப்புறமா பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய்,
தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதோட கருணக்கிழங்கை ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம மிளகாய்த்தூள், தனியாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு இது எல்லாமே சேர்ந்து ஒரு கலவையாக நல்லா வெந்து வந்த அப்புறமா இறக்கிட்டா அதுதாங்க கருணைக்கிழங்கு மசாலா. எண்ணெய் காஞ்சிருச்சு, கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பூண்டு, ஒரு 1/2 minute பூண்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக பச்சை வாசனை போன அப்புறமா வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயத்தை நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாவையும் நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிடலாம். எப்பவுமே இந்த சோம்பு சேர்த்து தாளிக்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் வாசனை. டேஸ்ட்டாக சோம்பு சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வெங்காயம் வதக்கிட்டு ஓரளவுக்கு ப்ரௌன் ஆன அப்புறமா அதோட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்துலேருந்து பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதோட தக்காளியை ஆட் பண்ணுறேன். இதோட நம்ம புளித்தண்ணியும் ஆட் பண்ணணும். அதனால் தக்காளி ஆட் பண்ணும்போது பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை தக்காளியோட குவான்டிட்டி ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா புளித்தண்ணி விடும்போது அதை கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க. இதோட கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மிளகாய் பொடியும் பார்த்து போட்டுக்கணும். ஏன்னா ஒரு பச்சை மிளகாவை ஏற்கனவே தாளிக்கிறதுக்காக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக தனியாத்தூள். நீங்கள் மிளகாய்த்தூள் தனியாத்தூளுக்கு பதிலாக நீங்கள் சாம்பார் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நறுக்கி வச்சுருக்க கருணக்கிழங்கை ஆட் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக புளித்தண்ணி. ஏற்கனவே தக்காளி ஆட் பண்ணியிருப்போம், அதனால் கொஞ்சமாக புளித்தண்ணி ஆட் பண்ணால் போதும். இப்போ இந்த கருணக்கிழங்கு வேகிற அளவுக்கு கொஞ்சமாக இதில் தண்ணி ஆட் பண்ணணும். இந்த தண்ணி வற்றி வரும்போது கருணக்கிழங்கு வெந்துட்டுருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த தொக்கு மாதிரி சேர்ந்து வந்திருக்கும், அதுதான் கருணக்கிழங்கு மசாலா. இது கொஞ்சமாக இது வேகிற வரைக்கும் நம்ம ஒரு 10-15 minutes வெயிட் பண்ணணும். ஆல்மோஸ்ட் தண்ணியெல்லாம் வற்றி வந்துருச்சு. இந்த கருணைக்கிழங்கு மசாலாவை நீங்கள் அப்படியே சாதத்தில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரியான சாதத்தோடு தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாம். லெமன் ரைஸோடு சாப்பிடக்கூட இந்த மசாலா ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. இன்னும் ஒரு 1 minute கம்ப்ளீட்டாக இது ரெடி ஆகிடும்.
உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ட்ரையாக வேணும்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டால் கம்ப்ளீட்டாக ட்ரையாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கொஞ்சம் செமி சாலிடாக இருக்கணும், இல்லை கொஞ்சம் கிரேவியாக இருக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் இறக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். கருணைக்கிழங்கு மசாலா பேருக்கு ஏற்ற மாதிரி மசாலா ரொம்ப நல்லா இருக்குது, வாசனையாகவும் இருக்குது. கருணைக்கிழங்கை வச்சுக்கிட்டு வேறு என்ன வித்தியாசமாக செய்ய முடியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் திருப்பியும் அதே பொரியலா கூட்டா அப்படிங்கிறதுக்கு பதிலாக இந்த கருணைக்கிழங்கு மசாலாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் இது எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கருணைக்கிழங்கு மசாலா இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்காங்க. நான் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி இந்த கருணைக்கிழங்கு மசாலா எல்லோரும் எடுத்துக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்கும். நன்றாக ஜீரணத்தை தூண்டக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். குறிப்பாக மூல நோயை தீர்ப்பதில் கருணைக்கிழங்கு ஒரு முக்கியமான பங்கு உண்டு. மூல நோய் அப்படின்னு போகும்போது நம்ம அது ஏன் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதிகப்படியான சூட்டுனாலையும் அதிகரித்த வாத நாடியினாலையும், அதாவது வாதம் பித்தம்னு 2 நாடியோட பாதிப்புனால் வரக்கூடியது அந்த மூல நோயின்னு சொல்லுவோம். அது வயிறு சார்ந்த ஒரு நோயாக இருக்கிறதுனால அதற்கு உணவு மூலமாகவே நம்ம தீர்க்கணும் அப்படின்னா அந்த கருணைக்கிழங்கை அன்றாட உணவில் அந்த நோயாளிகள் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த மூல நோயை ஒழிக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்ததாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய அந்த கார்ப்பு சுவையானது அந்த அதிகரித்த வாதத்தையும் அதிகரித்த பித்தத்தையும் தன்னிலைப்படுத்தக்கூடிய ஆற்றல் உடையது. ஆனால் மூல நோயால் அவதிப்பட்டிருக்கிறவங்க இந்த கருணைக்கிழங்கை தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான கறி வகை நம்ம செஞ்சு சாப்பிட்டாலும் சரி, இல்லை அப்படியே அது மருந்தை எடுத்துக்கணும்னா அதை அப்படியே நறுக்கி துண்டுகளாக நறுக்கி 1-2 இடிச்சிட்டு அது தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த எக்ஸ்ட்ராக்டை குடிச்சிங்கனாலும் அந்த கருணைக்கிழங்குலாம் வரக்கூடிய அந்த சத்துக்கள் எல்லாமே அந்த எக்ஸ்ட்ராக்டில் இறங்கிடும். அவங்க அந்த மூல நோய்க்கு அதை ஒரு மருந்தாகவும் பயன்படுத்திக்கலாம். மூல நோய்க்கு மிகச்சிறந்த நிவாரணின்னு பார்க்கும்போது உணவுப் பொருட்களில் கருணைக்கிழங்கு தான் சொல்லுவோம். வயிறு எரிச்சல் குறைவதற்கும் மலச்சிக்கல் நீங்குவதற்கும் இந்த கருணைக்கிழங்கு வந்து நம்ம தொடர்ந்து பயன்படுத்தலாம். இப்போ மலச்சிக்கல் நீங்கும் போதே இந்த மூல நோயிலேருந்து முற்றிலுமாக வெளியே வர முடியும். ஆக மூல நோயினருக்கு முழுமையான நிவாரணத்தை கொடுக்கக்கூடியது இந்த கருணைக்கிழங்கு. அவங்க ரெகுலராக உணவில் எடுத்துக்கிட்டாங்கன்னா அடுத்து மூலம் வராமல் தடுக்குவதற்கும் ஒரு மிகச்சிறந்த தடுப்பு மருந்தாகவும் இந்த கருணைக்கிழங்கு இருக்கும். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் வேறொரு உணவுப் பொருளோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். வணக்கம்.